சச்சரவுகளை நேரடியாக தீர்ப்பது. குடியிருப்பு குத்தகை அலுவலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குத்தகையின் போது ஏற்படும் சிக்கல்களை நாங்கள் ஆராயலாம். குடியிருப்பு குத்தகை அலுவலகம் நில உரிமையாளரையும் குத்தகைதாரரையும் முடிந்தவரை தங்களுக்கு இடையான பிரச்சனைகளை தீர்க்க ஊக்குவிக்கிறது. இது நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரருக்கிடையில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விசாரணை நடைமுறையை, அதாவது ஹியரிங் ப்ரோசஸை தவிர்க்க உதவுகிறது. சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான சில சிறந்த வழிகள் பின்வருமாறு. குத்தகை தொடங்கும் முன் வாடகை விதிமுறைகளை தெளிவாக குறிப்பிட வேண்டும். வாய்மொழி ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமானவை என்றாலும் சில சமயங்களில் அவை தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது மறக்கப்படலாம். எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்கள் ஏதேனும் வழக்கு தொடர நேரிட்டால் விதிமுறைகளை குறிப்பிட அனுமதிக்கின்றன. நீங்கள் ஏதாவது சரி செய்ய விரும்பினால் உங்கள் தகவல் தொடர்புகளை பராமரிக்கவும். உரையாடல்களின் குறிப்புகள் மற்றும் அவை எப்போது நிகழ்ந்தன போன்ற பதிவுகள் முக்கியமானவை. வாய்மொழி கோரிக்கைகள் சிக்கலை தீர்க்கவில்லை என்றாலும் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக வைப்பது சிறந்தது. அனைத்து எழுதப்பட்ட குறிப்புகள், உரைகள் அல்லது மின்னஞ்சல்களின் நகல்களை சேமிக்கவும். இதன் மூலம் நீங்கள் ஒரு பதிவை பெறுவீர்கள். எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகளில் பிரத்யேகங்கள், அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், எப்போது அதை சரி செய்ய வேண்டும் என்பதை உள்ளடக்கப்பட வேண்டும். தகராறு ஏற்பட்டால் குத்தகையின் போது எழுத்துப்பூர்வமான அறிவிப்புகள் தகவல் தொடர்புகளின் தெளிவான பதிவை வழங்குகின்றன. நிலையான நிபந்தனைகளை நன்கு அறிந்திருங்கள். மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு வாடகைக்கும் நிலையான நிபந்தனைகள் பொருந்தும். நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் இருவரும் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் ஒவ்வொரு தரப்பினருக்கும் என்ன உரிமைகள் உள்ளன என்பதை அவர் பட்டியலிடுகின்றனர். ஒவ்வொரு எழுதப்பட்ட குத்தகை ஒப்பந்தத்திற்கும் நிலையான நிபந்தனைகள் இணைக்கப்பட வேண்டும். ஒரு நகலை எங்கள் வலைத்தளத்தில் காணலாம். உங்கள் நில உரிமையாளர் அல்லது குத்தகைதாரருக்கிடையே நேரடியாக வேலை செய்வது தோல்வியுற்றால் நீங்கள் குடியிருப்பு குத்தகைதாரரின் அலுவலகத்தில் உரிமை கோரலாம். இதை எப்படி செய்வது என்பது பற்றிய தகவல்களை எங்கள் வலைத்தளத்தில் காணலாம். நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரருக்கான மரியாதைக்குரிய நீண்டகால உறவுகளுக்கு தொடர்பு முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பதிவுகளை வைத்திருங்கள். நிலையான நிபந்தனைகளில் உங்கள் உரிமைகளை அறிந்து கொள்ளுங்கள். குத்தகையின் போது வரும் ஏதேனும் பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள். நேர்மையான மற்றும் திறந்த தகவல் தொடர்பு வெற்றிகரமான குத்தகைகளுக்கு உதவுகிறது.